கிறிஸ்தேசுவை நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். திருமறையிலே 1 யோவான் 2:17 தேவனுடைய சித்தப்படி செய்கிறவனே நிலைத்திருப்பான் என்று வாசிக்கிறோம். He who does the will of God abides forever. தேவனுடைய சித்தப்படி செய்கிற ஒருவன். அன்பான குடும்பத்து மக்களே, இந்த உலகத்திலே நமது விருப்பங்கள் அநேகம் இருக்கிறது, நமது ஆசைகள் அநேகம் இருக்கிறது. அந்த ஆசைக்காக நாம் உழைத்து கொண்டே இருக்கிறோம். அநேக முறை நாம் தோல்வடைந்து விடுகிறோம். ஆனால் திருமறை மிக தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருடைய சித்தப்படி செய்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிலை பெற்றிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய சித்தப்படி செய்கிறவன் மட்டுமே நிலைத்திருக்க முடியும். நமது வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள நாம் முற்பட வேண்டும். நமது விருப்பங்கள் 1000 இருந்தாலும், நமது எண்ணங்கள் 1000 இருந்தாலும், நமது முயற்சிகள் 1000 இருந்தாலும், நமது வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி நாம் ஆண்டவருக்கென்று ஒப்புக் கொடுக்க நம்மை அர்ப்பணிக்கும் போது நமது வாழ்க்கை நிலைத்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில பார்த்தோம், தாவீதுடைய வாழ்க்கையில பார்த்தா எத்தனையோ இருள் நிறைந்த பாதைகள் தான், துன்பங்கள் நிறைந்த பாதைகள் தான், கஷ்டங்கள் நிறைந்த பாதைகள் தான். ஆனா தேவனுடைய சித்தத்திற்கு தங்களை அர்ப்பணித்ததுனால தாவீது ராஜாவாக மாற்றப்படுகிறான். யோசேப்பு உயர்ந்த அடைக்கலத்திலே உயர்த்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில கூட கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நிச்சயமா இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த தீர்மானம் நிச்சயமாய் நம்மை வாழச் செய்யும். அந்த தீர்மானம் நம்மை நிலைத்திருக்க செய்யும். நாம் செய்கிற பணி வேலை ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் இதெல்லாம் இருக்கு ஆண்டவரே, என்னுடைய வாஞ்சை இதெல்லாம் இருக்கு ஆண்டவரே, ஆனா இதை காட்டிலும் உங்களுடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நம்ம எப்படி அர்ப்பணிக்கும் போது நிச்சயம் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நாள் வரும், உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பைபிள் ஆண்டவரை நம்பின ஒருவருமே வெறுமை வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவரை நம்பி அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்த ஒருவருமே அவமானப்பட்டதில்லை. ஆனா அதே சமயத்துல தங்களுடைய விருப்பப்படி, எண்ணப்படி, தங்களுடைய யோசனைப்படி செய்த மக்கள் ஒருத்தருமே நிலைத்து நின்றதில்லை. நாமும் கூட ஆண்டவரையே சார்ந்து நிற்போம், ஆண்டவரே நம்புவோம், ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். என்ன பிரச்சனை ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கவலைப்படாதிருங்க, நீங்க நிலைத்திருப்பீங்க, உங்களை உயர்த்தி நான் வைப்பேன், உங்களை நான் நடத்துவேன். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, என்னை முற்றிலுமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறப்பா, நிறைய எடுத்து என்னை நடத்தும் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிப்போமா. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக முயற்சிக்கிறோம். உங்களுடைய சித்தப்படி செய்கிற வாழ்க்கை நீர் எங்களுக்கு தாரும். மக்கள் நிலைத்து நிற்க முடியும் அப்பா, நீர் எங்களை உயர்த்தி வைக்க முடியும் அப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வெளிப்படட்டும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடும் அப்பா, உங்களுடைய ஆசீர்வாதங்களினால் நிரப்பும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.